கடந்த 22ஆம் தேதி ரத்னபுரி கஹவத்தை நீலகாமம் தோட்டத்தில் தனிநபர் ஒருவரினால் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்று தோட்ட முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட சிலரால் தகர்த்தப்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ராஜபக்ச உள்ளிட்டோர் குறித்த இடத்தை இன்று சென்று பார்வையிட்டனர். முதலாவது வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். மிக விரைவில் நீலகாமம் இலக்கம் கொண்டு மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மக்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை முன்னெடுப்போம். அது மாத்திரமல்ல, இந்த பாதுகாப்பு நிறுவனத்துக்கு எதிராக காவத்தை பிளான்டேஷன் இந்த பாதுகாப்பு பிரிவை பயன்படுத்தி தான் இந்த மக்களை இந்த இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு எதிராகவும் ஒன்று சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்வதோடு எங்களுடைய அமைச்சு மட்டத்திலே இதற்கான விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் நாங்கள் நாளை நடவடிக்கை எடுப்போம் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இந்த இடம் 5 வருடங்களுக்கு முன்பு 20 பேருக்கு ஏற்கனவே இடம் பிரிக்கப்பட்டதாகவும் அதற்கு இவர்கள் கோஆபரேட்டிவ் மூலமாக 5009 ரூபாய் பணத்தை தொழிலாளர்கள் கட்டியிருப்பதாகவும் கூறப்பட்டு இன்னும் 5 வருடமாகியும் அந்த இடங்கள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே நேற்று முந்தின வரைக்கும் இந்த பிரச்சனை இதுவரைக்கும் எங்களுக்கு யாரும் சொல்லல. சரியா? இப்ப எங்களுக்கு முதலாவது தேவை அந்த 20 குடும்பங்களுக்கும் முதலாவது அந்த காணியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும். நீலகாமம் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 9 பேரும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளில் கடந்த 23ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர்.